தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கில் நம்முடன் இணைந்திருப்பவர் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், 9 முறை தமிழகத்தில் எந்த தலைவரும் செயல்படுத்தாத அல்லது முயற்சிக்காத நிலையில் 9 வெவ்வேறு இடங்களில் போட்டியிட்டு 4 முறை சட்டமன்றத்துக்கு சென்றவர், இடைக்கால சபாநாயகராக இருந்தவர், அரை நூற்றாண்டுக்கும் மேலான தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் திரு சேக்கு தமிழரசன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நல்லா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கண்ணே. தமிழக அரசியல் களம் இதுவரை இல்லாத அளவிற்கு சூடு பிடித்துள்ளது. தாவேகா விஜயோட வருகையாக இருக்கட்டும், அதிமுக பாஜக கூட்டணி, தமிழகத்தில் சமூக நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக, மாநில உரிமைகளை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்ற பாஜக அப்படின்னு அரசியல் களம் ரொம்ப நிறைய விவகாரங்களோடு போய்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இந்திய குடியரசுக் கட்சி ஒரு மூத்த அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்கண்ணா? முதல்ல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தார்மீக உரிமைப்படி கடைசி நிதிநிலை அறிக்கை. இதற்கு பிறகு ஒரு நிதிநிலை அறிக்கையை, முழு நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்க முடியாது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய விவாதம் முடிந்து இப்போது அந்த அரசியல் சூடு தொடக்கம் நடந்திருக்கிறது. அது இயல்பான ஒன்று அரசியலில். ஏன்னா இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்குது. அது முழுக்க முழுக்க தேர்தல் நோக்கிய காலம். கடைசி 3 மாதத்துக்கு முன்னால் வேறு எந்த அரசு பணியோ அரசு இயந்திரமோ முழு மூச்சோடு இயங்காது, தேர்தலை நோக்கியே இருக்கும். ஆக எஞ்சிய காலம் என்பது ஒரு 7-8 மாதங்கள் தான் அவங்களுக்கு. அதுலேயும் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் தேர்தலை 3 மாதம் தள்ளி போடலாம், 3 மாதம் முன்னே கூட நடத்தலாம். அது அவங்களுடைய அதிகார உட்பட்டது நிலை. ஆகவே இந்த நிலையில் இப்படி சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிச்சிருக்கா, குழம்பி போயிருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. கண்டிப்பான அந்த கேள்விக்கு முன்னதாக நீங்கள் சட்டமன்றம் கடைசி நிதிநிலை அறிக்கை சொன்னதால் நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன். நீங்கள் ஒரு 4 முறை சட்டமன்றத்தில் களம் கண்டவர். தற்போதைய இல்லது இந்த முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மக்கள் பிரச்சனைகளை பேசியதா, இல்லை பரஸ்பர அரசியல் மோதல்களை தான் உருவாக்கியது? கூட்டணி பரஸ்பர விவகாரங்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் பெரிய உரையாடல்களை முன்வைத்தது அப்படின்னு கூட அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு கூட்டணி வச்சிருக்கு. இந்த ஆளுங்கட்சி கூட்டணி சமூக நீதியினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா? கடந்த 2021 தேர்தலில் உருவாக்கினாங்க. அவங்க மத்திய சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அப்படின்னு சொல்லி அந்த அணியை உருவாக்கினாங்க. அந்த அணி ஒரு உறுதியாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர அது உறுதியாக இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். அதிலிருந்து யாரெல்லாம், ஏன்னா ஏற்கனவே களத்தில் 2 அணி தான் பேசப்பட்டிருந்தது. ஒன்று திமுக தலைமையிலான அணி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும், இன்னொன்று அதிமுக தலைமையிலான ஒரு அணி. பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் 3 அணியாக இருந்தது. பாஜக தலைமையில் ஒரு அணி தமிழகத்தில் உருவாச்சு. ஆனாலும் தேசிய அளவில் பிரதமராக பேசப்பட்டவர்கள் காங்கிரஸா பாஜகவா, இருக்கிற பாஜக தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது காங்கிரஸ் கைப்பற்றுமா அப்படின்னு தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. தமிழக களத்தில் 3 அணியா? ஏன்னா 3 பேருமே முதல்வர் பொறுப்பை முதல்வர் தக்க வைத்துக் கொள்வாரா, எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக வருவாரா, அல்லது புது கட்சியை தொடங்கி இருக்கிற ஒரு இளைஞர் இவைகளெல்லாம் மீறி ஆட்சியை பிடிப்பாரா என்ற அந்த 3வது கேள்வியும் இப்போது எழுதியிருக்கிறது. ஆகவே முதல் அணியான ஆளும் அணி உறுதியாக இருக்கிறதா என்பதே இதுவரையில் சந்தேகம். ஏன்னா அதில் இருக்கிற மார்க்சிஸ்டுகள் அவர்களை விமர்சிக்காமல் சந்தேகம்தான். யாரெல்லாம் கடைசி நேரத்தில் அணி மாறுவார்கள் அப்படிங்கிறது அந்த சந்தேகம் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. என்ன தான் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொன்னாலும் ஊடகங்கள், அதுலேயும் அரசியல் ஊடகங்கள், துப்புரியும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இருக்க ஆய்வு ஊடகங்கள்,
அவங்களெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இந்த உறுதியற்ற நிலைப்பாட்டை பேசிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஒரு அணி அது இப்போ சமீபத்தில் தான் உருவாயிருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத அதிமுக அணி இப்போது பாஜக அணியோட கூட்டு சேர்ந்துருக்கு. பாஜக அணி அதிமுக இந்த பாஜக அணி அப்படியே முழுமையாக கூட்டு சேர்ந்துருக்கா? அதில் இருக்கிற பாஜக அணியோடு சேர்ந்தவங்களாம் இங்கே வந்திருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கா? இதுவே அந்த முழு அணியும் பாஜக அணியும் அப்படியே அதிமுக அணியோடு சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது அங்கேயும் இன்னும் உறுதிப்படலை. பாமக திமுகவோட போமா, இல்லை அதிமுகவோட போமா, இல்லை பாஜகவுடைய நிலைப்பாடு அவங்க நிலைப்பாடுன்னு எடுத்துப்பாங்களா? அதுவும் உறுதிப்படலை. அதிமுகவுடைய தலைவரும் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் கூட நேற்றைய முன்தினம் கூட என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக எல்லாருமே இப்போ விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை நான் பாஜகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன், மத்திய மாநில ஆளுங்கட்சிகளை 2 ஆளுங்கட்சிகளையும் ஒரு சேர எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் அணியை கட்டியிருக்காரா, அதில் யாரெல்லாம் அந்த அணியில் இருக்காங்க என்பதும் இன்னும் தெளிவாகலை. ஆக கூட்டணியில் அதனால தான் நான் ஒரு வாரத்தில் சொன்னேன், சூடு பிடிச்சிருந்தாலும் இது வெயில் காலம் போல் குழம்பி இருக்கு. வெயில் காலத்தில் சூடு பிடிக்கும், ஆனால் குழம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த பாலிடிக்ஸ் ஹவ் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ்னுவாங்க. கடைசி நேரத்துக்கு உட்பட்டது தான் எல்லா அணிகளுமே. இருப்பினும் திமுக கூட்டணி உறுதியாக அதிலே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு லாஜிக்கலாக அதிமுக பாஜகவோடு ஒருவேளை சேராமல் இருந்தால் கூட இங்கிருந்து சில கட்சிகள் போய் இருக்கக்கூடும், போவார்கள். அதுக்கு தான் அந்த கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அந்த நிலைமை இந்த களத்தில் இப்போ இல்லையே. அதுக்கு தான் அதே போல் ஒரு 3வது அணியும் புறப்பட்டுருக்க. இப்போ ஏற்கனவே 2 பேர் களத்தில் இருந்தப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3வதாக ஒரு வழி கிளம்பியிருக்குல்ல. அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் தனித்து தானே. நாம் தமிழர் கட்சியாக ஒரு தெளிவாக அதில் கடந்த காலங்களில் அதே நிலையை தான் நான் மேற்கொள்ள போகிறேன், நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கார். ஆனாலும் அவரும் இந்த சர்ச்சையில் சிக்கி தான் தவிக்கிறார். ஆனால் அவரை பற்றி எழுதுகிற பத்திரிகைலாம் என்ன எழுதுது, இவங்களோட பேசினார், அவங்களோடு பேசினார் அப்படின்னு அதுவும் சொல்ல தான் அந்த செய்திகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவர் கூட இன்னமும் அப்படி சொல்கிறவர் கூட தனித்து நிற்பதில் உறுதியாக இருக்காளாங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் வேறு எப்போவுமே இல்லாத சூழ்நிலை இப்போ இருக்குது. 2021 எப்படி அந்த சூழ்நிலை இருந்ததோ அதே நிலைமை இப்போவும் தேர்தல் களத்தில் இருக்குது. ஏன்னா கலைஞரை போல, புரட்சித் தலைவி அம்மாவை போல ஆளுமை மிக்க தலைவர்கள் இப்போது இல்லை. எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலை, அந்த ஆளுமையை இன்னுமே எட்டலை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 தலைவர்களும் இருந்தபோது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, இடைக்கால சபாநாயகராக இருந்தீங்க, அப்போ ரொம்ப நெருக்கமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, இப்போதும் தொடர்கிறது. எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிப்பதில்லை அப்படின்னு அதிமுக தரப்பு தொடர்ந்து சொல்கிறாங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இது உண்மையிலே என்ன போகுது இல்லை, அது அப்படிதானா? அதாவது ஆளுங்கட்சிகளுடைய திட்டங்கள் ஆரோக்கியத்தனமாக இருக்கா, அதை பொறுத்து தான் விவாதங்கள் அமையும். ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளே ஆரோக்கியத்தனமாக இல்லைங்கிற போது விவாதங்களும் ஆரோக்கியத்தனமாக இல்லாமல் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் 52லேருந்து இது வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய போக்கு, சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியினுடைய இயல்பு எப்படி இருக்கோ, அவர்கள் மக்கள் பிரச்சனைகளையும் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளையும் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளையும் எப்படி அணுகிறதோ அதை போல தான் விவாதங்கள் அமையும். இப்போ என்ன, நம்முடைய திமுக தலைவர் அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில் 4 ஆண்டு காலத்தில் எதையெல்லாம் செய்திருப்பார்? ஏறக்குறைய 90 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டோம், எஞ்சியவற்றையும் இந்த ஆட்சி காலத்திற்குள்ளாக நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் சொல்கிறாங்க திமுக. இப்போ இனி ஓராண்டு காலம், இந்த ஓராண்டு காலத்தில் 10% கூட நிறைவேற்ற முடியாது, வாய்ப்பு கிடையாது, அதுக்கான சூழ்நிலை கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் இப்போ என்ன, இவங்க ஒரு நீட் தேர்வை நிறுத்திடுவேன்னு சொன்னாங்களே, நாங்கள் வந்த உடனே முதல் பிரச்சனை அதுதான் அப்படின்னு சொன்னாங்களே. இதெல்லாம் பெரிய முக்கிய பிரச்சனைகளை மட்டும் நான் சொல்கிறேன். பண்ணாங்களா? நிறுத்த முடிஞ்சதா?
மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்தால் நாங்க பண்ணியிருப்போம். இது என்ன இது? அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விளக்கம் கொடுக்குறாங்க. இது இது உன்னுடைய அதிகாரத்தை பொறுத்து வைத்து தான் அது வாக்குறுதி தரணும். நீங்கள் எந்த நாற்காலியில் உட்கார போகிறீர்களோ அந்த நாற்காலிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தின் வழி என்ன பணிகளை செய்ய முடியும், என்ன திட்டங்களை செயலாற்ற முடியும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியலையா? அப்போ பக்கத்து சீட்டில் அவர் வந்தார்னா நான் செய்யுவேன் அப்படின்னு சொன்னா இது நல்ல அணுகுமுறையா? அப்போ இது உங்களுக்கு தெரியலையா? படிப்படியாக டாஸ்மாக் கடையெல்லாம் நாங்கள் மூடுவோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் இது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? விற்பனை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கிறது. முடிஞ்சுதா உங்களால்? நாங்கள் இவ்வளவு வேலை வாய்ப்புகளை நிறைவேற்றுவோம், அந்த வேலை வாய்ப்புகளை தர முடிஞ்சிருக்கா? இப்போ எங்களுக்கு தலித்துகளை பொறுத்தவரையில் நாங்கள் வந்தோம்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட், சிறப்பு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னீங்களே. ஏற்கனவே வெற்றிடமாக இருக்கிற வேலை வாய்ப்பு அது கொடுத்தீங்களா? அதை கூட இன்னும் நிரப்பலையே. அது கூட இன்னும் நிரம்பலையே. தனி திட்டங்கள் ஏதாவது ஆதரவாளர்களுக்கு உண்டா, தலித்துகளுக்கு உண்டா? ஏதும் இல்லையா? என்ன திட்டம் சொல்லுங்கண்ணே. அந்த துறை சார்ந்த அமைச்சகம், துறை சார்ந்த அமைச்சர், அந்த அமைப்புலாம் இருக்கு. இல்லை, குறிப்பிட்ட உங்களுக்கு நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, பல ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. விவாதங்களில் பல விவாதங்களில் நீங்கள் சட்டமன்ற விவாதங்களை விட தினம் சூடு பிடிக்கிற விவாதங்களை மக்கள் மன்றத்தில் நடத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன குறிப்பிடத்தகுந்த திட்டம் உண்டு? என்ன தேர்தல் வாக்குறுதியை தந்தாங்க சார்? இப்போ இந்த 21இல் பட்டியலின மக்களுக்காக தந்த வாக்குறுதிகள் என்ன? இதுதான் இப்போ நான் சொன்னேனே. இதையே செங்கல் எடுத்து காட்டிங்க, மதுரை எய்ம்ஸ்க்கு வந்துடுச்சா? அதை நீங்கள் மத்தியில் கேட்டு பெற முடிஞ்சுதா? எதைத்தான் நீங்கள் செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. செய்யாதால நாங்கள் பட்டியல் கொடுக்குறோம். மாநில உரிமைகளை செய்ய மத்திய அரசு விட மாட்டேங்கிறாங்க, எங்க உரிமைகளை நசுக்குகிறார்கள், நிதி தர மறுக்கிறார்கள்ன்றாங்க. இது 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 எங்களுடைய மூத்த தலைவர் ஒருத்தர், திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறப்பவே இதே மாதிரி மாநில சுயாட்சி இல்லாததுனால நாங்கள் தமிழ்நாட்டில் முழுசாக செயல்படுத்த முடியல, நாங்கள் நினைத்ததெல்லாம் வாக்குறுதி தந்தது எல்லாம் எப்போ எங்கள் லட்சியம் 3 படி நிச்சயம் 1 படி அப்படின்னு வந்தாங்கல்ல. அப்போ 3 படியும் இல்லை, 1 படியும் இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார்? மாநில சுயாட்சி இருந்தால் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருப்போம்னார். அப்போ எங்கள் தலைவர் ஒருத்தர் வேடிக்கையாக ஒரு கதை சொன்னார். உங்களுக்கு 2 நிமிடம் நான் எடுத்துக்கலான்னா அந்த கதையை நான் சொல்கிறேன். தாராளமாக சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஒரு ஊரில் ஒரு சாமியார் அந்த காலத்து புராண கதை மாதிரி அரச காலத்து கதை இந்த நாட்டில் இருக்கிற எந்த மலையை வேண்டு காட்டினாலும் நான் எடுத்து விழுங்கிடுவேன், அப்புறம் நீங்கள் அதை அது சமப்படுத்தி வயலாக்கி நீங்கள் பெருசாக விளைச்சலை காணலாம், எந்த மலையாக இருந்தாலும் நான் விழுங்கிடுவேன். ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கே, மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கேன்ட்டு கூப்பிட்டு எங்கள் ஊரில் ஒரு 4 மலை இருக்குது, கண்ணா நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த நாளில் அதை செய்யணும், அது ஒரு 3 மாதம் காய்ச்சி இந்த தேதி நல்லாயிருக்கும், அது வரைக்கும் எனக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணணும், எங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறதுக்கு சில பழம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் மன்னர் செஞ்சு கொடுத்தாராம். எல்லாம் அந்த அவர் குறிப்பிட்ட தேதி வந்துடுது, களத்துக்கு வந்துட்டார், மக்கள் கூடி இருக்காங்க, எந்தெந்த மலையை முதல்ல எடுத்து சாப்பிட போகிறாரோ இவருன்னு. அப்புறம் அவர் உட்காந்துட்டு சில பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்துலேருந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் கூட்டி எந்தெந்த மலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு, எல்லா மலையும் நான் சாப்பிட்றேன், எந்தெந்த மலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு. யார் போய் எடுத்துகிட்டு வர்றது? இதை சொல்லி ஏற்கனவே இருக்கிற உங்களுக்கு அரசியலமைப்பு தெரியாதா? இந்த அரசியலமைப்பில் என்னென்ன அதிகாரங்கள் மாநிலத்துக்கு இருக்குது, மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாதா? இது என்ன திறந்த புத்தகம் தானே? இந்த திறந்த புத்தகத்தில் மாநிலத்தினுடைய அதிகாரங்கள், மத்தியில் உள்ள அதிகாரங்கள், உச்ச நிர்வாகம், ஆட்சி, நாடாளுமன்ற, சட்டமன்றம், நீதிமன்றம், இந்த 3த்துக்கும் தான் ஆட்சி அமைப்புகள். இந்த 3த்துக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு அரசியல் சட்டத்தில் தெளிவாக இருக்குல்ல. அப்புறம் எங்கிருந்து என்ன எப்படி அதுதான் அந்த கதையை அவர் சொன்னார். மலவழிங்கி மகாதேவன் மலவழிங்கி மகாதேவன் கொண்டு வர சொன்னான் ஒரு மலையா. யார் கொண்டு போய் கொடுக்குறது கையில்? இப்போ மாநில சுயாட்சின்னா
நீங்கள் இந்த ஏற்கனவே நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இருந்தீங்க? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்தியில். இல்லை, மத்தியில் நீங்கள் தோழமையாக இருந்து 18 ஆண்டு காலம். ஆட்சியில் இருந்தது எத்தனை ஆண்டு காலம்? 67லேருந்து இதுவரையில் ஆட்சியில் இருந்தது எத்தனை ஆண்டு காலம்? ஏறக்குறைய நீங்கள் 30 ஆண்டு காலத்துக்கு மேலே நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. மாநில சுயாட்சி தொடர்பாக இந்த 30 ஆண்டுகளில் எதுவுமே செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு, மாநிலத்துக்கான உரிமைகள் மாநிலத்துக்கு இருக்க. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பெரிய சுயாட்சி வேணும்? வேணான்றீங்களா? இருக்க. இல்லை, ஒரு கச்சத்தீவு விவகாரத்தில் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல, நீட் ஒழிப்பில் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது, சுகாதாரம் பொதுப்பட்டியலில் இருக்கிறது. மாநிலத்துக்குள்ள அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்குது, மத்தியத்துக்குள்ள அதிகாரம். ஏன் நீங்கள் தான் மத்தியத்துக்கே வரலாமே? மாநிலம் வேறு மத்திய அரசு வேறவா? நீங்கள் தான் மத்திய அரசுலேயே 18 ஆண்டு காலம் இருந்தீங்களே. நீங்கள் கேட்டு கேட்டு துறைகளை பெற்றீங்களே. 2 நாட்கள் போய் அங்கேயே தில்லியில் முகாமிட்டு மறைந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, காங்கிரஸினுடைய தோழமை கட்சியாக இருந்தபோது, இந்த துறை தான் வேணும், தயாநிதி மாறனுக்கு இந்த துறை தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினார்ல. அந்த அதிகாரம் இருந்ததில்ல. நீர்வளத்துறையை கேட்டு வாங்கியிருக்கலாமே. நீர்வளத்துறையை கேட்டு வாங்கியிருந்தா உங்கள் காலத்திலே பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்குமில்ல? கிடைச்சிருக்குமில்ல? நீங்கள் காவிரி பிரச்சனை எவ்வளோ நாளாக நடக்குது? 75 ஆண்டு காலத்துக்கு மேலே வழக்கு நடக்குது. வழக்கு இன்னும் முடியல. என்னை போன்றவர்களே பிரதமரை சந்திக்கிறதுக்கு அனைத்து கட்சி குழுவில் ஒரு 10 முறையாவது போயிருப்போம். இந்த 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் ஒரு 10 முறையாவது பிரதமர் சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு இந்த அனைத்து கட்சி குழுவில் நான் போயிருப்பேன். ஒரு அடி கூட முன்னே வரவில்லை. ஆனால் என்ன நடக்குது? இதைத்தான் என்ன சொன்னார்? ஆனால் இதை தான் பாசல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போதே தெளிவாக சொன்னார், நதிகளை தேசிய உடைமை ஆக்கிடலான்னு. இது ஆக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வருமா? நதிகளை தேசிய உடைமை ஆக்கிடலான்னு இது ஆக்கப்பட்டிருந்தால், நீங்கள் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் சிந்து தண்ணீரை நிறுத்தினோன்னு. ஆனால் அந்த நதி நீர் பிரச்சனை கூட தீர்க்கப்பட்டதில்லை. அண்டை நாடுகளோடு இருக்கிற நதி நீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு நடைமுறையில் இருந்து இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் சண்டையப்போ கூட சிந்து நதியை நிறுத்தலை. ஆனால் சொந்த நாட்டில் அது நடக்குது. சொந்த நாட்டில். ஆனால் இப்போ இன்னும் சண்டையும் இல்லை, ஆனால் நிறுத்துறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இப்போ மாநில உரிமைகள் இந்த முழக்கங்கள் அப்போ தேவையற்றதா? அரசியலுக்காக பேசுகிறார்கள். நீங்கள் ஏன் நீங்கள் எது நேஷனல், எது ஸ்டேட் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் ஏன் வரப்போகுது? நம்முடைய ஜனநாயக அமைப்பு இருக்குல்ல, உலகத்திலேயே சிறிய உதாரணம் உங்களுக்கு நீங்கள் தெரியாததில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கல்விக்காக தர வேண்டிய 2167 கோடி ரூபாய் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறாரு மத்திய கல்வி அமைச்சர். அது ஒரு பெரிய அதிருப்திகளை உருவாக்கியது தமிழகத்தில். அப்போ இது வேணாமா, கேட்க வேணாமா? இல்லை, மத்திய அமைச்சர் பேசுகிறதும் பொறுப்பற்ற தன்மை. ஆனால் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாநகராட்சி பள்ளிக்கோ ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கோ அரசு பள்ளிக்கோ போகிறதுங்கிறது ஒரு மாணவனுக்கு ஒரு பிடித்தமானதாக இருக்கா? அது பெற்றவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கா? அவங்க பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு, பெற்றவங்களாம் வேறு வழி இல்லாமல், ஒரு குழந்தைக்கு வழியே இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு, வேறு வசதியே இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு, வேறு வாய்ப்பே இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு. கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. கார்பரேஷன் ஸ்கூலை பற்றி சாதாரண ஆளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கா? ஆதி திராவிடர் நலப்பள்ளியை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க நீட் எக்ஸாமில் வந்திருக்கு? எத்தனை பிள்ளைங்க சிவில் சர்வீஸில் எக்ஸாமில் வந்திருக்கு? கணக்காட்ட முடியுமா? நீங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நந்தனார் ஸ்கூல்லேருந்து படித்த பிள்ளை ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருப்பாங்க. ஒரு ஆதிராவிட தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிராவிட நலப்பள்ளியில் கொஞ்சம் ஒரு அதிகப்படியான பாரம்பரியமிக்க பள்ளிக்கூடம் நந்தனார் பள்ளிக்கூடம் சிதம்பரத்தில். நந்தனார் பள்ளிக்கூடத்துலேருந்து கூட குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பாங்க. இப்போ இந்த 400 நூற்றாண்டு காலத்தில் ஒரு ஆதி திராவிடர் நல பள்ளிகள்லேருந்து
யாராவது ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்களா? யாருமே இல்லைன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லையே. காரணம் காரணம் அந்த தரம். இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன். நீங்கள் வணிகமயமாக்கிட்டீங்க. மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் கல்வியை வணிகமயமாக்கிட்டீங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ரேடாக ஆடுது. எஜுகேஷன்ன்றது ஒரு ட்ரேட் ஆகிட்டுது, வர்த்தகமாகிட்டுது. நீங்கள் சாதாரண எல்கேஜி குழந்தைக்கு இன்றைக்கு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களே, 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ். குறைந்தபட்சம், அதிகபட்சம் 2 லட்சம் டியூஷன் ஃபீஸ். இந்த 2 லட்ச ரூபா எல்கேஜிக்கு டியூஷன் ஃபீஸ் வாங்குகிற தனியார் பள்ளிகள் அப்படியே பல்கி பரவி வளர்ந்து கல்வி வளர்ச்சியில் மேம்பாட்டில் அவ்வளவு அர்ப்பணித்து தியாகம் செய்து கொண்டிருக்கிற போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? வந்து என்ன சொல்றேன், முதல்ல சரி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? அதாவது மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் கல்விக் கொள்கையில் ஒரே சமச்சீர் கல்வி பள்ளின்னு சொல்றீங்க, சமச்சீர் கல்வின்னு சொல்றீங்க. சமச்சீர் இருக்கா? இதில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு சமச்சீர் இருக்கா? இருக்கா? அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க? கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. ஒரு குடிமகனுடைய வாழ்வுரிமையை போல வாழ்வதற்கு அவனுக்கு கண் திறக்கிற, அறிவு கண் திறக்கிற கல்வி, அவன் வாழ்வதற்கு சுகாதாரம், அவன் வாழ்வதற்கு வசிப்பிடம், அவனுக்கு வேலை, உழைப்புக்கு வேலை, இதெல்லாம் அடிப்படை உரிமை இல்லை. நம்ம தானே நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்கிறோம், அரசியல் சட்டத்தில் கட்டாய கல்வி வேற, 14 வயது வரை கட்டாய கல்வி தரணும். அவங்க எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா? 75 ஆண்டு கால சுதந்திரத்தில் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கா? சம வாய்ப்பு இதுக்கு இருக்கா? இதில் ஒன்றிய அரசோட பங்கு நீங்க போய் ஒன்றிய அரசாங்கத்தோட பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? மாநிலத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை முதல்ல செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்கிறேன். மாநிலத்தில் இது இப்போ ஏற்கனவே கார்பரேஷன் ஸ்கூல் இருந்தது. இப்போ அது உன்னுடைய தரம் உயர்த்திட்டாங்க. எப்படி தெரியுமா? சென்னை பப்ளிக் ஸ்கூல் பேரை மாற்றிட்டா தரம் உயர்ந்துருமா? காந்தி சொன்ன மாதிரி இல்லை இருக்கு. இனிமேல் நீங்கள் வந்து வேறு வேறு பேரெல்லாம் வச்சுருக்காதீங்க, அரிஜன்னு வச்சுங்க, கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா, பேர் வச்சுட்ட உடனே ஜாதி ஒழிஞ்சு போச்சா? எல்லாரும் வளர்ந்துட்டாங்களா? எல்லாருடைய தேவைகளை நிறைவேறி போச்சா? அதே போல் சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு வச்சா தரம் இருந்துடுதா? உட்கார்றது கழிவறை இருக்கா? மாணவர்கள் இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு கழிவறை இல்லைன்னு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருக்கு தெரியுமா இந்த பள்ளிக்கூடத்தில்? அங்கே இருக்கிற பெண் ஆசிரியர்களுக்கு சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பெரிதாக பாராட்டுகிறார் முதலமைச்சர். இத்தனைக்கும் நாம் போடப்படுற நிதியில், மொத்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு 20% கல்விக்கு தான் ஒதுக்குறோம், கல்விக்கு தான் போகுது. இப்படிக்கு போய் கல்வியினுடைய நிலை தான். இதை போல ஒதுக்கப்பட்டே கல்வியினுடைய நிலை இப்படி தான். நான் கேட்குற கேள்வி, எப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய திறமை, அவனுடைய ஆற்றல், மனித ஆற்றல், அது ஒரே சீராக வளர்க்கப்படாவிட்டால் அந்த நாடு எப்படி ஒரு உலகளாவிய வல்லரசு நாடாக உருவாகும்? படிக்கிற போதே குழந்தை நிலையிலிருந்தே ஒரே சீரான கல்வி அவர்களுக்கு வளர்க்க அந்த நிலை இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். சமச்சீர் கல்வி என்பதை விட சமச்சீர் பள்ளிக்கூடங்கள், சமச்சீர் கல்வி இருக்கு, அது சமச்சீரா இருக்கா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் எப்படி நாங்கள் உலகத்தில் வல்லரசு ஆயிடுவோம்னா எப்படி ஆயிடுவீங்க? நேற்று சட்டமன்றத்தில் 2026 திமுக ஆட்சியின் பார்ட் 2 வரும், அது வந்து திமுக ஆட்சியோட பார்ட் 2 தான் அப்படின்னு முதலமைச்சர் பெரும் நம்பிக்கையோடு பேசுகிறார். எப்படி பார்க்குறீங்க? பார்ட் 1 பார்ட் 2 அவர் எதை வச்சு இது சொல்கிறாருன்னா, அவருடைய தந்தையார் ஆட்சியில் இருந்தது, திமுக அவருடைய நிறுவனராக விளங்கிய அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்தது, அது எல்லாத்தையும் பார்ட் 1 ஆகிட்டாரா? ஓரம் தள்ளிட்டார்.
இவர் வந்து இப்போது 5 ஆண்டு காலம் ஓகே. பார்ட் 1, இவருடைய ஆட்சி தொடர்ந்து பார்ட் 2. கடந்த கலைஞர் காலம், அண்ணா காலம் இதெல்லாம் அப்படி தள்ளிட்டார்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் பொருள் கொடுறேன். இவருடைய 5 ஆண்டு காலம் பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்ட் 2. இது அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு மட்டும் சொல்கிறாரா, இல்லை நாட்டு மக்களுக்குமான அறைகூவலா, இல்லை அவருடைய கட்சிக்காரர்களுக்கே அவர் தர்ற எச்சரிக்கையா? கடந்த பார்ட் 1 எனக்கு தூக்கமில்லாத இரவுகள் அதிகம் இருந்தது. பார்ட் 2 நான் இனி தூக்கம் நிம்மதியாக தூங்கணும், அதே போல் இருக்கணும் என்பதாக இருக்குமா என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர் ஏதோ ஒரு இதில் அதில் குறுக்கீடு செய்திருக்கார். அதுக்கப்புறம் பேரவைத் தலைவர் அதுக்கு வேறு மாதிரி அது திசை திருப்பி போயிருக்கு. ஆனால் அவருடைய நம்பிக்கை அவர் திமுக மீண்டும் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்றுடலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருக்கிறது. அவர்களையும் இருக்க வைப்பதற்கான எல்லா விதமான உபாத்திகளும் நமக்கு தெரியும். அதனால் இருக்க வச்சுப்போம், அவர்களை அப்படியே தக்க வச்சுப்போம், இருப்பாங்க. அதனால் அந்த அடுத்த தேர்தல் என்பது நமக்கு எளிதாக போயிடும், எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள்லாம் சிதறி போயிடும் அப்படின்னு அவர் மக்களுடைய வாக்கும் சிதறி போயிடும் கணக்கு போட்டதை வச்சுக்கிட்டு அவர் பேசலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வட இந்தியாவை விட இந்த அரசியலில் ரொம்ப தெளிவு பெற்றவர்கள். மக்கள் தெளிவு பெற்றவங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கடந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த 52, 57, 62 வரைக்கும் கூட வாக்கு வாங்கிய அந்த சதவீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் கூட பல இடங்களில் ஒரு வெற்றி பெற்ற வரலாறு 3வது இடமா வந்திருப்பாங்க. 52 தேர்தலில், 57 தேர்தலில், ஏன் 62 தேர்தலில் கூட. இந்த 3 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கட்சியே வேற எங்கேயும் இப்படி நடந்த வாய்ப்பு கட்சியே இல்லாத சுயேட்சைகள் கூட வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ கூட வட இந்தியாவில் அந்த 3 தேர்தல் மாதிரியான பேட்டர்னே இருக்கு. சுயேட்சைகள் தனியாக வாக்கு பெறுவது, பல இடங்களில் வெற்றி பெறுவது, அந்த வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு எல்லாம் அமையும். ஆனால் இந்த கடந்த ஒரு 7-8 தேர்தலை மட்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 1 and 2, 3வது அணின்னா கூட பெரிய வித்தியாசம் வரும். மிகப்பெரிய ஒரு மலைக்கு மடுக்குமான இடைவெளி வித்தியாசத்தில் ஒரு வேறுபாடு, வாக்கு வேறுபாடு வரும். அது வந்து ஐயோ இது நல்லது இல்லையேன்னு நினச்சாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவில் மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது சரியா தவறா அது அந்த ஆய்வுக்கு நான் போகல. ஆனால் தமிழ்நாடு மக்கள் முடிவெடுப்பதில் தெளிவாக இருக்கிறார்கள்ன்றது தான் அது காட்டும். 1 or 2 அதான் காட்டும். இதை மீறி வரணும்னா அந்த அளவுக்கு ஒரு அரசியல் வலிமை அது வரணும். அது திமுக கிட்ட இல்லையா? இப்போ அது இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஆனால் இவங்க முடிவெடுக்க நன்றாக தெரிந்தவர்கள் அப்படின்றதுனால சொன்னேன். எதிர்பாராத நீங்கள் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து 72 கட்சி ஆரம்பித்தார். 5 ஆண்டு காலத்தில் 77 ஆட்சி பிடித்தார். அவராவது கட்சி பாரம்பரியம் இருந்து, கட்சி தொடர்புகள் இருந்து, எல்லாம் இருந்து. நீங்கள் இந்த வட இந்திய தாக்கம் தென்னிந்தியாவுக்கு அதிகமாக கிடையாது. ஆந்திராவில் என்டிஆர் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலத்தில் ஆட்சி பிடிச்சிட்டார். ஒரு திரைப்பட நடிகர் தான் அவர் வந்து பழைய காங்கிரஸ்காரர் தொடக்க காலத்தில். அதுக்கப்புறம் அவர் மருமகனும் காங்கிரஸ்காரர், சந்திரபாபுவும் காங்கிரஸ்காரர், காங்கிரஸில் இருந்தவர் தான். இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இந்த கட்சிக்கு அவர் வந்தார். ஆக அரசியல் களத்துக்கே வராத ஒருவர் தொடங்கி ஓராண்டு காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆக இந்த தென்னிந்தியாவினுடைய இந்த தேர்தல் வாக்கு கலாச்சாரம் இந்த மக்களுடைய வட இந்திய மக்களை விட பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தோட தாவேகா கட்சி அதன் தலைவர் விஜயோட நீங்கள் குறைந்து மதிப்பிட முடியாது. வருகையை வந்து குறைந்த அந்த அவருடைய வளர்ச்சியையோ அவங்களுடைய இப்போ அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கையோ
குறைந்து மதிப்பிட முடியாது. அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு சொல்கிறீங்க. கட்டாயம் குறை. நீங்கள் சீமான் வந்து வெற்றியே பெற மாட்டாருன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வாக்களித்த 90% மக்களுக்கு சீமான் வெற்றி பெற போவதில்லைன்னு தெரியும். ஆனால் எப்படி வந்து நீங்கள் வந்து அவருடைய பிடிவாதம், அவர் வந்து நீங்கள் ஒரு 10% வாக்குக்கு வர வச்சதில்லை. 10% வாக்குன்றது ஒரு முடிவெடுக்கும் தன்மை உடையது இல்லை, டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்கல்ல. கடந்த சில தேர்தல்களில் சீமான் வாங்கிய வாக்கை எத்தனை பேரை தோற்கடிச்சிருக்கு, எத்தனை பேரை வெற்றி பெற வச்சிருக்கு. கண்டிப்பாக. அதனால் திமுக தலைவர் தனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில், தன்னுடைய கூட்டணி கடந்த காலத்தில் வெற்றி பெற்றதனுடைய அடிப்படையில் அது அப்படியே கலையாமலும் குலையாமலும் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பேசுகிறார். அவ்வளோதானே தவிர இது மக்களின் மனநிலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, மக்களின் மனநிலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது தான். வெறும் திட்டங்கள் கூட மட்டுமே மக்களை முடிவெடுக்க வைக்கிறதில்ல. நான் ஒரு நாமெல்லாம் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். பர்கூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க. அந்த தொகுதிக்கு அவர் நிறைய போக முடியல. ஆனால் அந்த தொகுதிக்கு செய்த பணிகள் இருக்கிறது இல்லை, அவங்க அங்கிருந்து கொடுத்த நியாயமான கோரிக்கைகள்லாம் பண்ணாங்க. கல்லூரி கொண்டு வந்தாங்க, பேருந்து நிலையம் கொண்டு வந்தாங்க, அவங்க எதை கேட்டாலும் அதெல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர், தொகுதி வளர்ச்சிக்கு மற்றவங்களாம் நாங்கள்லாம் ஒரு 4 முறை தொகுதியில் இருந்து கூட செய்ய முடியாது, அவங்க அந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த தொகுதிக்கு செஞ்சாங்க. மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர். ஆனால் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் தோத்தாங்க. கட்டுத்தொகை இழந்தார், டெபாசிட் இழந்தாங்க. இல்லை, கட்டுத்தொகை எடுக்கலை, பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்தது. டெபாசிட் எடுக்கலை. ஓகே, டெபாசிட் எடுக்கலை, வெறும் வாக்கு வித்தியாசம் இருந்தது. அது அவ்வளோ பெரிய தலைவருக்கு அவர் தோல்வி பெரிய சரிவு தான் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய தலைவருக்கு ஆளுமைக்கு அந்த வாக்கு வித்தியாசம்ன்ற தோல்வி கூட பரவாயில்ல, அந்த வாக்கு வித்தியாசம்ன்றது ரொம்ப தாங்க முடியாத ஒரு முடிவு. ஏன்னா மக்கள் வெறுமனே நீங்கள் இந்த திட்டங்களுக்காக மட்டுமே, ஏன்னா மக்கள் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் யாரும் அவங்களுடைய தனியார் இதிலிருந்து கொண்டு வந்து பண்ணுறதில்ல, அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்கள் திட்டங்கள் சொல்கிறனால நான் கேட்குறேன், இந்த மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் 26இல் பெரிய அளவுக்கு இப்போ எங்களுக்கு வந்து பலம் சேர்க்கும் திமுக ஒரு பெரும் நம்பிக்கையில் இருப்பதை அதற்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம தந்திருக்கோம். இது வந்து ஒரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். இது நம்முடைய அரசாங்கம், நம்ம ஜனநாயக நெறிமுறைப்படி இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் அதை வந்து நம்ம இந்த ஜனநாயக அரசை நம்ம உலக அரங்கத்தினுடைய ஆய்வோடு என்ன வார்த்தையோடு சொல்லுவோம்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட். இப்போ ஒரு சிங்கப்பூர் அரசை வெல்ஃபேர் கவர்மெண்ட் சொல்ல மாட்டோம், அது பெரிய ட்ரேட் கவர்மெண்ட். அவங்க வர்த்தகத்துக்கு தருகிற முன்னுரிமை. இங்கே இருக்கிற நம்முடைய ஜனநாயக அரசு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் நலத்திட்டத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு பேர் என்னமோ இது வெல்ஃபேர் கவர்மெண்ட், இது டெமோக்ரஸி. இந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட்டில் நீங்கள் எதையாவது செஞ்சு தானே ஆகணும், நீங்கள் இந்த அரசாங்கம். நீங்கள் ஒரு வருஷம் ஆளுநர் ஆட்சி இருந்தால் கூட, ஒரு வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் கூட, இப்போ காஷ்மீரில் 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே இல்லை, அங்கே நலத்திட்டங்கள் இல்லையா? இந்த நலத்திட்டங்கள்லாம் கேட்டு வந்து நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, அங்கே இருந்த அதிகாரிகள் இல்லை இவையெல்லாம் வாக்குகளை மாறாதுன்னு சொல்கிறீங்களா? அது ஒரு சில சதவீதம். பெருமளவிற்கு முடிவெடுக்கிற தன்மையை இந்த நலத்திட்டங்களே உருவாக்குவதில்லை. இந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு கட்சி தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மூத்த அரசியல்வாதியாக இந்த கவர்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஜெனியூனாக கேட்குறேன், பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவில். எப்போவுமே இந்த அரசு அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பேசியது அதிகம், செயல்படுத்தியது குறைவு. பேசுவது அதிகம், செயல்படுத்துவது குறைவு. நீங்கள் ஒரு ஆட்சியினுடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு தன்மை
ஒரு கடைசி தொண்டு. இப்போ நேற்றுக்கு காவல்துறை மானிய கோரிக்கை நடக்குது, 2 நாளாக நடக்குது. இந்த மானிய கோரிக்கை நடந்துக்கிறப்பவே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டருடைய செயின் திருடிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஏதோ வழியில் எங்கேயா ஒரு சந்தையில் ஏதோ ஒரு போக்குவரத்துக்கு நெருக்கடி சந்தடியில் இது நடந்து போயிருந்தா கூட அது தெரியாது. சப் இன்ஸ்பெக்டர் வீடு தெரியும், அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியும். வீட்டுக்கு போய் நடக்குதுன்னு சொன்னா என்ன நீங்கள் நினைப்பீங்க? என்ன, அதாவது டிமாண்ட் நடந்துட்டு இருக்கிற நேரம், ஸோ டோட்டல் அவேர்னஸ் என்ன நினைக்கிறது? எந்த ஆட்சியின் போதும் இது நடப்பது இயல்பு தானே? இயல்பு தான், குற்றம் நடக்குது, இயல்பு தான். அதை தான் நான் சொல்கிறேன். இதே வந்து ஒரு தெருவில், ஒரு சந்தடியில், ஒரு சந்தையில் நடந்திருந்தா பரவாயில்ல. இது வீடு போய் ஒரு உதவி காவல் என்பது, அதாவது இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஒரு ஆட்சியாளருக்கு சாதாரண குடிமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் முக்கியம். நம்பிக்கை ஏற்படுத்துறது, எனது உரிமைகளுக்கான நம்பிக்கை, எனது உடைமைகளை பாதுகாக்கிற நம்பிக்கை, என்னுடைய நலத்தை பாதுகாக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளை அரசாங்கம் உருவாக்கணும். பரவலா அல்லது பொதுவாகவே திமுக கவர்மெண்ட்டில் எல்லோண்டோ சரியாக இருக்காது, அதிமுக கவர்மெண்ட்டில் எல்லோண்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பெயர் இருப்பதை நம்ம பார்க்குறோம், ஒரு ட்ராக் ரெக்கார்டாகவே. அப்படி தான் இந்த கவர்மெண்ட்லேயும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இந்த நம்பிக்கை ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அந்த நம்பிக்கையை இன்னைக்கு உருவாக்கிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உருவாக்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு நம்பிக்கை. முதலமைச்சரோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு துறை இவ்வாறு நடக்கிறது, நாள்தோறும் செய்திகள் குவிக்கின்றது, நடவடிக்கை எடுப்பதற்கு எது தடுக்கிறது? ஏன் எடுக்க முடியவில்லை அவரால்? என்ன பிரச்சனை இருக்குது? ஓவர் தி நைட் இதை மாற்றிவிட முடியுமே ஒரு முதலமைச்சர் நினைத்தால். இல்லை, ஆட்சியாளர்களுக்கு என்ன வந்து இவங்க வந்து இப்போது இதை நான் ஆழமாக போக விரும்பல, ஆனால் சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு நாள்தோறும் பத்திரிகை எடுத்தா எவ்வளவு மக்களினுடைய பிரச்சனைகள், அதாவது பொது பிரச்சனைகளை விட சட்டம் ஒழுங்கிலிருந்து எத்தனை பிரச்சனைகளை ஊடகங்கள் எழுதுது தெரிஞ்சுக்க முடியலையா? ஒரு காவல்துறையில் ஒரு பணியாளர் நியமனத்தில் ரிசல்ட் வந்தால் தப்பாக போகுது, ரிசல்ட் வந்தால் தப்பாக போகுது. படிக்கிறவர்களுக்கு வேண்டாம், நான் இந்த சட்டம் ஒழுங்கே போல, ஒரு படிக்கிறவர்களுக்கு படித்தா தனக்கு இந்த வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கா? ஒரு இடம் வச்சிருக்கிறானே, இந்த இடம் எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போய் 15 ஆண்டு காலம் கழிச்சு வந்து அந்த இடத்த பார்த்தா நம்மளுடைய இடம் நம்மக்கிட்டே இருக்குன்ற நம்பிக்கை இருக்கா? இல்லையா? இருக்கா? இப்போவும் அதுக்காக தானே நீங்கள் தனித்தனி திருத்தமெல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க. அது இல்லாதனால தானே கொண்டு வரீங்க. 2 நாளாக நடக்குதே சட்டப்பேரவையில், மூலப்பத்திரம் வேணுமா வேணாவா பதிவு பண்ணுறதுக்கு. எப்படி இருக்கணும்? ஏன் இது நடக்குது? எதுக்காக இது நடக்குது? திமுக அமைச்சர்களை நோக்கி நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் இருக்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது எப்படி பார்க்கலாம்? இதுவெல்லாம் நிர்வாகத்தை செல்லரிக்கிறது அப்படிங்கிறதனுடைய சாம்பிள்ஸ் தானே. நிர்வாகத்தை அப்படியே மீதான நடவடிக்கை சொல்றீங்க. ஆமாம், இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள்ஸ். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான், ஒரு துளி. என்ன பண்ண, அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை வேணும். அவங்க அரசாங்கம் தான் நம்பிக்கை. ஒரு நாட்டின் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, கடைசி மனிதனுக்கும் நம்பிக்கை. கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் வந்து இது போகிற போக்கில் தர முடியாது.
ஜனநாயகத்தில் உயர்வான லட்சியம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் உண்டு, அதிகாரத்தில் பங்குன்னு. அது கூட நடைமுறையில் இப்போ 140 கோடி மக்களில். ஆனால் அந்த கடைசி மனிதனுக்கும் நம்பிக்கை இருக்கணும் இல்லை? இந்த நம்பிக்கை தகர்ந்து போகுது இல்லை? அது இல்லை அப்படின்றதான் தற்போது அதை கொண்டு வரணும் இல்லை? அதுவும் சொல்றீங்க. குறிப்பிடத்தகுந்த அது மாஸ் லீடர்ஸ்க்கு, மக்கள் தலைவர்களுக்கு ஜனநாயகத்தில் இது ரொம்ப முக்கியம் இல்லை? அவர்கள் மக்கள் தலைவர்களாக இருப்பது அதை விட முக்கியம் அல்ல. ஊழல் நடக்காது. இந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சே. இப்போ இந்த பக்கத்தில் திமுக தொடர்பாக நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம அந்த பக்கத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனம் கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க? இது தேர்தல் கூட்டணி. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இது தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொள்கை கோட்பாடில் எந்த சமரசமும் இல்லைன்னு தெளிவுபடுத்துகிறாங்க. இதற்கு இருப்பினும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பெரிய கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. இல்லை, இதற்கு எங்கிருந்தெல்லாம் சாட்சியங்கள் வருதுன்னா அண்ணா ராஜாஜி காலத்திலேருந்து வருது. ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? ஏன்னா அண்ணா ராஜாஜியும் எவ்வளவு எதிரிகளாக இருந்தார்கள். குல்லுகப்பட்டர் அண்ணா ராஜாஜி கொடுத்த பட்டம் குல்லுகப்பட்டர். இப்படி தானே சொன்னார். கொள்ளநரி குல்லுகப்பட்டர் அப்படிலாம் சொன்னார்ல. அந்த ராஜாஜி ஆதரிக்கலையா? கூட்டணி வைக்கலையா? அப்போது அண்ணாவே இப்படி பண்ணாருன்னா அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது? திமுக பாஜக கூட்டணி இருந்தது, அது ஒன்றும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போ அதிமுக பாஜகவோட ஏன் கூட்டணி இவ்வளவு சிக்கலை உருவாக்கி இருக்கிறதுன்னு கேட்குறேன். அவங்க ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் இல்லை கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பி எது கூட்டணின்னு உருவாகிற போது இந்த கேள்வி சர்ச்சைகள்லாம் சாதாரணமாக எழத்தான் செய்யும். அண்ணா வரைக்கும் எடுறது மட்டும்லாம் எல்லோரையும் யார் யாரோட கூட்டணி சேராமன்னாங்க அப்படிலாம் பேசப்படுது. அப்படின்னா குறைந்தபட்ச கொள்கையே இப்போ தேர்தல் காலத்தில் பேச பண்ண மாட்டாங்களா? இல்லை, இப்போ இந்த பரப்புரை திமுகவுக்கு பலம் சேர்க்கும்ன்றாங்க. அப்படி பார்க்கலாமா? அதை கட்டாயம் திமுகவுக்கு ஒரு வகையில் பலம் சேர்க்கும். ஏன்னா சிறுபான்மை மக்களை அவ்வளோ எளிதாக ஏற்றுப்பாங்களான்றது கேள்வி தான். ஏன்னா இவங்க கூட்டணி வச்ச சில நாட்கள்லேயே இவங்க கூட்டணியில் பாராளுமன்ற கூட்டணியில் இருந்த எஸ்டிபி வெளியேறிடுச்சு. இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியாக யார் இருந்தாங்களோ வெளியேறிடுச்சு. அந்த மாதிரி சில எழும். ஒரு பக்கம் ஆதரவு வரும், இன்னொரு பக்கம் ஆதரவு விலகும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எலெக்ஷன் இஸ் எ நம்பர் கேம். அதுதான் கேட்குறேன். அப்போ இந்த கூட்டல் கணக்குகளில் திமுக என்கேஷ் பண்ணிடும். ரொம்ப முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு முறை. நம்முடைய இந்திய அரசியல் தேர்தல் களத்தில் எப்படி நான் கணக்கு சொல்லுவேன்னா 51 is 100, 49 is 0. 51 is 100, 49 is 0. ஒரே ஒரு வாக்கு பெற முடியாதவன் பதவி இழந்து வீட்டுக்கு போனோம். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தன் பெரும்பான்மையை பெற்றவனா அறிவிக்கப்பட்டு ஆட்சிக்கு வருவான். ஆனால் அது பெரும்பான்மையா? அது நம்பர் கேம். இது ஒரு பெரும்பான்மையா 51க்கும் 49க்கும் அப்படின்னு பிரணாப் முகர்ஜி ஒரு முறை சொன்னார், குடியரசுத் தலைவராக இருந்த பிரமுகம். ஆனால் அது வெற்றி, இது தோல்வி தானே. இது நம்பர் கேம். இந்த நம்பர் கேமில் இதுவெல்லாம் பயன்படும், அவ்வளோதான். ஆனால் இது ஒரு மக்கள் அரசியல், கொள்கை அரசியலுக்கு இதெல்லாம் பயன்படாது. இந்திய குடியரசுக் கட்சி நீங்கள் அதிமுகவோடு ஒரு தோழமையாக பயணித்த வரலாறு உண்டு. 2026 என்ன நிலைப்பாடு, எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? அது இன்னும் 2026க்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். இன்னும் ஓராண்டு காலத்தில் என்ன சூழ்நிலைகளும் வரலாம். அதனால் நாங்கள் கட்டாயம் இந்த மாநில தேர்தலில்
ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த நலன் காக்கிற அணியோடு நிற்போம். தலித் மக்களுடைய உரிமைகள் இப்போ வந்து இந்த சமீப காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் ஒரு ஒரு சின்ன கிராமத்தில் வேங்க வயலில் குற்றவாளிகளை கண்டறிய முடியல. இது ஏதோ இப்போ காஷ்மீரில் நடந்த பகல்காமில் நடந்த மாதிரி இல்லை. ஒரு வேங்க வயலில் ஒரு சின்ன கிராமத்தில் 1000 குடும்பங்கள் கூட இல்லாத ஒரு ஊரில் யார் குற்றம் செய்தவர்கள்னு 2 ஆண்டு காலத்துக்கு மேலே கண்டறிய முடியல, நடவடிக்கை இல்லை. இல்லை, குற்றவாளிகள் கண்டறிய முடியலன்னு சொல்கிறீங்க, கண்டறிந்த குற்றவாளிகளை ஏற்க மறுக்கிறீர்களே. கண்டறிந்ததுன்னா அப்புறம் நடவடிக்கையே இல்லை. கண்டறிந்தது தானா, ஏன் நடவடிக்கை இல்லை? இவர்கள் தானே கண்டறிந்துட்டீங்களே, ஏன் நடவடிக்கை இல்லை? இப்போ இந்த கடந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாதிய ஆணவ படுகொலைகள் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் 15க்கும் மேற்பட்ட கொடுக்கல்கள் நடக்குது. இதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு கேட்குறோம். இல்லையே, வேறு சில மாநிலங்கள்லாம் வந்துடுச்சே நடைமுறைக்கு. இப்போ அட்ராசிட்டிஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு சில மாநிலங்களில் தனி காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. இங்கே அது இல்லை. இங்கே இல்லை. அதுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருப்பாங்க, அவர் மொத்த இதுக்குள்ளே உட்காண்டிருப்பார். ஸ்டேஷன் இல்லை. இப்போ விமென்ஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, குடும்ப நல நீதிமன்றங்கள் மாதிரி நீதிமன்றங்களே குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அதை போல் அதுக்கு தனியாக காவல் நிலையங்கள் இருக்குல்ல, பெண்கள் காவல் நிலையம், குடும்ப நல காவல் நிலையம். இதை போல் மாவட்டத்துக்கு ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காவல் நிலையம் வந்தால் என்ன? ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள்? ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் ஏற்ற கோரிக்கை இருக்குது, தெளிவும் இதை நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. முதல்ல மக்கள் பிரச்சனைகளை தெளிவோடு தெரிந்து கொள்கிற அந்த எண்ணமும் அந்த பக்குவமும் அவர்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் செயல்படுத்துகிற துணிவும் இல்லை. இதை சொல்வதற்கும் ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அது அவங்களுக்கு வேணா அவங்க பக்கம் அவங்களுக்கு இது நாங்கள் தப்பிக்கிறதுக்கு பயன்படும். தெரிஞ்சுக்கணும் இல்லை, நல்லாரை துணை சேர்தல் அப்படின்னு ஏன் சொன்னாங்க நம்முடைய பழம்பெரியவர்கள் எல்லாம்? ஆட்சிக்கு அரண் நல்லோரை துணை சேர்தல். ஏன் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மார்க்சிஸ்டுகளும் மற்ற தோழர்களும் எவ்வளோ பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது எப்படி அவங்களுடைய செவிகளுக்கு எட்டலையா? தோழமை கட்சிக்காரர்கள் சொல்கிறத எட்டலையா? தனி காவல் நிலையம் எவ்வளோ, எத்தனை இது மாதிரி 1 2 எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த அரசு இதுவரைக்கும் பெரிய ஒரு தனக்குத்தானே சுட்டி கொள்ளுகிற ஒரு மகுடம் என்னென்னா, புகழாரம் என்னென்னா, சமூக நீதிக்காக போராடுறோம், சமூக நீதியை காப்பாற்றுறது தான் எங்கள் லட்சியம். அரசியல் சட்ட நெறி காட்டுதல், அந்த நெறி என்ன சொல்லுது? இந்தியாவில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் ரிசர்வேஷன் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் இருக்குது, எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லாருக்கும் மற்ற எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் எலெக்ஷனில் ரிசர்வேஷன் யாருக்கு அந்த ப்ரிவிலேஜ், யாருக்கு அந்த தனிப்பட்ட உரிமைன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு மட்டும்தான் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் தருகிற அரசியல் சட்டம் கூட எந்த அடிப்படையில், பூனா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தருகிற ஒரு உரிமை. இப்போ எப்படி பாகிஸ்தானோட நம்ம சிம்லா ஒப்பந்தம் போட்டு சிந்து நதிக்கு தரமோ, அதை போல இது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன். ஆனால் மேயருக்கு ரிசர்வேஷன் உண்டு, டெப்டி மேயருக்கு கிடையாது. அப்புறம் கார்ப்பரேஷன் கவுன்சிலருக்கு ரிசர்வேஷன் உண்டு. அப்புறம் போனீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு ரிசர்வேஷன் உண்டு, துணைத் தலைவருக்கு கிடையாது. ஆனால் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு.
ஒன்றிய தலைவர்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு, ஒன்றிய துணைத் தலைவர்களுக்கு கிடையாது. ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. நகரமன்ற தலைவருக்கு ரிசர்வேஷன் உண்டு, நகரமன்ற துணைத் தலைவருக்கு கிடையாது. நகரமன்ற உறுப்பினருக்கு ரிசர்வேஷன் உண்டு. பஞ்சாயத்து தலைவருக்கு ரிசர்வேஷன் உண்டு, பஞ்சாயத்து உறுப்பினருக்கு ரிசர்வேஷன் உண்டு, துணைத் தலைவருக்கு கிடையாது. ஆனால் இன் எனி எலெக்ஷன், எந்த தேர்தலானாலும் அந்த தேர்தலில் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டம் காட்டுகிற வழிநெறி. ஏன் இங்கே சமூக நீதி அரசு இதை பற்றி காப்பாற்றல? குறைந்தபட்சம் ஒரு 2000 பேர் இந்த பதவிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய சமூக நீதி! ஏன் இதை இவ்வளோ காலமாக நடைமுறைப்படுத்தலை? சரி, எத்தனை முறை எங்களை போன்றவர்கள் குரல் கொடுத்துருப்போம். ஏன் நான் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தேன். தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், இன்னொரு தேர்தல் வர்றப்போ அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு. இன்னொரு தேர்தல் வரப்போது இப்போது கன்சிடர் பண்ண மாதிரி தெரியலையே, எந்த அறிவிப்பும் வரலையே. பார்க்கலாம். இப்போ இந்த உங்கள் டிமாண்ட் நடந்தது, விவாதம், உள்ளாட்சி டிமாண்ட் 10-12 மாதங்களில் வரலையே. அறிவிப்பு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாண்ணே. நன்றிண்ணே. பார்க்கலாம், நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது வேறு எதுனும் எப்போ இனிமேல் எப்போ கொண்டு போறீங்க? சட்ட திருத்தம் கொண்டு வரணும் இல்லை, திருத்தம் கொண்டு வரணும் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அடுத்த பேட்டர்ன் ஆஃப் த எலெக்ஷன் பார்ட் 2 எதிர்பாருங்கள் என்று ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ சரி, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு அங்கே இருக்கிற மக்கள் தொகை, தலித் மக்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அவங்க இடஒதுக்கீடு உயர்த்திட்டாங்க. இது ஒரு சட்டம், அரசியல் சட்ட நெறி. 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை தலித் மக்களுடைய மக்கள் தொகை உயர்ந்தால் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒடுக்கப்படுகிற இடஒதுக்கீடும் உயர்த்தப்பட வேண்டும். கர்நாடகாவில், ஆந்திராவில், பீகாரில் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க கூட உங்கள் தோழமை கட்சியே தான். ஆந்திராவில் தோழமை கட்சி, அங்கே கர்நாடகாவில் அவர் போகிறதுக்கு முன்னே பாஜக அரசு பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் தான் அது செயல்படுத்துது. பீகாரில் அவங்க மாநில கட்சி தான், அவங்க அங்கே பண்ணுறாங்கல்ல. நான் பிஸ்கட் கொடுத்தேன், நான் மிட்டாய் கொடுத்தேன், நான் டீ கொடுத்தேன், ஏன் சாப்பாடு கூட போட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் போட்டவருக்கு நாற்காலி கொடுத்தீங்களா, உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிங்களா அப்படின்னு தானே நாங்கள் கேட்போம். நல்லதுண்ணே, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளில் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்று உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.